குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். முன்னாள் அமைச்சர் மற்றும் திருச்செந்தூர் திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணனை போலீசார் நேற்று கைது செய்தனர். முதல்வர் விஜய் பற்றி அவதூறாக பேசிய வழக்கில் முன்ஜாமீன் மறுக்கப்பட்டு கைதானார். நேரடியாக தூத்துக்குடி எஸ்பி ஆபீஸுக்கு அவரை கொண்டு சென்றனர். அங்கு அவர் பல மணி நேரம் வைத்திருக்கப்பட்டார். மருத்துவ பரிசோதனையும் நடந்தது. இரவு 10:30 மணிக்கு திருச்செந்தூர் கோர்ட் மாஜிஸ்ட்ரேட் சிதம்பரம் முன் ஆஜர் செய்யப்பட்டார். விசாரித்த நீதிபதி அனிதா ராதாகிருஷ்ணன் உடல்நிலையை கருத்தில் கொண்டு 10 நாள் நிபந்தனை ஜாமீனில் விடுவித்தார். தேவைப்படும்போது ஆஜராக வேண்டும். 3 நாட்களில் ஜாமீன் தார் மூலம் ஜாமீன் பெற்றுக்கொள்ளவும் தெரிவித்தார். எந்த காரணத்தை கொண்டும் எவருக்கும் அஞ்ச மாட்டோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டை எங்களுக்கு வரலாறு. எந்த வகையிலும் எங்களை வீட்டில் எந்த வகையிலும் காணப்பட முடியாது. ஏறக்குறைய 6 மாத காலத்திற்குள் இந்த ஆட்சி வீழ்ந்துவிடும்.